ஆனா இப்போ அபிஷியல் ஃபிகர் 69 5 மணி நிலவரம் இருக்கு. அது கடைசி 1 ஹவர்ல பெரிய ஒரு ரஷ் இருந்தா கூட ஒரு 10% எட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தானே இருக்கு. இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க? அதாவது இந்த பொதுவாக வந்து நம்ம பொதுமக்களுக்கும் இது அந்த கருத்துக்களை அலசி பார்ப்பவர்களுக்கு நான் ஒரு அனுபவ ரீதியாக கருத்தை சொல்ல விரும்புகிறேன். தலைமை தேர்தல் அதிகாரி சொன்ன இந்த புள்ளி விவரங்கள் தோராயமாக மணிக்கு ஒரு முறையோ 2 மணிக்கு ஒரு முறையோ மாவட்ட தேர்தல் நடத்துகிற அதிகாரிகளான மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனுப்புகிற தகவலின் அடிப்படையில் தான் சொல்லப்படுவது. சராசரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2000க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளும் ஒவ்வொரு தொகுதியிலும் 250க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளிலும் இருந்து இன்றைய சூழலில் 2 மணிக்கு ஒரு முறை முழு தகவல்களையும் பெற்று அனுப்புவது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆனால் கடந்த கால தோராயங்களை விட தற்போது கொடுக்கிற தோராயம் வந்து நியர்னஸ்ட் ட்ரூத் அளவில் இருக்கிறது. அப்படித்தான் இந்த புள்ளி விவரத்தை பார்க்க வேண்டுமே தவிர வழக்கமா அலுவலர்கள் எப்படி செய்வோன்றது அதிகமா போனா கூட எத்தனை சதவீதம் அதிகமா இல்ல இதுக்கு தான் இன்னொரு காரணம் சொல்றேன். அதாவது காலையில இருந்து ஆரம்பிக்கும் போது தேர்தல் நடத்துற அதிகாரிகள்னா அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து கான்பிடென்ட்டா இந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10% ஏற்றிக்கிட்டே வருவாங்க. அப்போ வந்து என்னன்னா அந்த போயிட்டு வர ரவுண்ட் போகிற சூப்பர்வைசரி ஆஃபீஸர்ஸ் அவங்க கண்ட்ரோலில் இருக்க 20க்கும் ஃபிகர் வாங்கி ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு அனுப்புவார், அவர் மாவட்ட ஆட்சியாளருக்கு அனுப்புவார். இப்படி அனுப்பும்போது இங்கே வந்து நம்ம 2 மணிக்கு ஒரு முறையோ 1 மணிக்கு ஒரு முறையோ அனுப்ப வேண்டும் என்கிற அந்த அழுத்தத்தில் அவருடைய 100% பூத்தினுடைய ஃபிகர் வாங்க முடியாது. ஆகவே 25 பூத் இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு 15 தகவல் கிடைச்ச உடனே தோராயம் பார்த்து ஒரு ஃபிகர் கொடுப்பார். இந்த ஃபிகர் அனுப்புறது வந்து மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் துணிவாக கொடுப்பாங்க, ஏன்னா பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றத நோக்கத்தில். ஆனால் 2 மணிக்கு மேலே என்னன்னா அந்த கூட்டம் குறைய இனி தப்பான ஃபிகர் கொடுத்தா சாயங்காலம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேகத்தை குறைச்சிக்குவாங்க. இப்போ எந்தெந்த பகுதியில் வேகம் ஆரம்பத்தில் அதிகமாக கொடுத்தாங்களோ அப்போ இருக்கும். அதனால இப்போ வந்து நீங்கள் அவளி ரேஷியோ பார்க்கறது என்பது சரியாக இருக்காது. இது உண்மையான அவளி ரேஷியோ பார்க்கலனா கூட ஓரளவு இப்போ நீங்க இதுல ஒரு 3% முன்பின் குறைக்கிறீங்கன்னா கூட 5 மணிக்கு உங்களுக்கு 69 70ன்னு வச்சுங்க தோராயமா. 5 மணிக்கு 70 என்பது இது ஒரு தோராய மதிப்பீடு. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. சரியான உண்மையான தகவல் நாளை காலையில் தான், விடியற் காலையில் தான் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். அதுதான் நம்ம தகுந்த இதா எடுத்துக்க முடியும். 10% நீங்க இந்த 10% என்பது இப்போது கொடுக்கப்பட்ட தோராய மதிப்பீடு வெற்றி சொல்றீங்க. நம்ம முழுமையா எடுக்க கூடாது, ஒரு கன்க்ளூஷன் நம்ம குறைய கூட வாய்ப்பு இருக்கும். அதனால கிட்டத்தட்ட வரலாம். இதை 70 என்று வைத்துக் கொண்டால் இன்னும் 1 மணி நேரம் வாக்குப்பதிவு வாய்ப்பு இருக்கும்போது குறைந்தபட்சம் 5 விழுக்காடு கூடுறதுக்கும் இந்த கணக்கில் தோராய மதிப்பீடுல இருந்தா இன்னொரு 5 விழுக்காடு இருக்கு. ஆகவே 75க்கு குறையாதல் 80 தொட்டு விடுகிற வாய்ப்பு இருக்கலாம் என்று நாம் கருதலாம். நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயத்த சொன்னீங்க, கட்சிகள் எந்த அளவுக்கு அதை வந்து செக்மெண்டைஸ் பண்ணுவாங்க, ஒரு எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கறத வாக்குகளை கன்சால்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. பெண்ணாகரத்துல 85% வாக்கு என்பது வந்திருக்கு. இது ஒரு சாம்பிளா எடுத்துக்கலாமா? நீங்க சொன்னபடி நான் அதான் சொன்னேன், தர்மபுரியில அன்புமணி ஜெயிச்ச போது நீங்க தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் போலிங் வந்து அந்த தர்மபுரி லோக்சபா கான்ஸ்டிடியூன்சில நடந்தது. அந்த 1 இயர் ஓட்டர் கன்சாலிடேஷன்ங்கிறது அது பெரிய விதத்தில் நடந்தது. அவர் இப்போ இந்த டைம் அவரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணினது அந்த கம்யூனிட்டியோட ஓட்ஸ் அவருக்கு பின்னாடி மட்டும்தான் கன்சாலிடேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவர் தொகுதி மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற தொகுதிகளையும் இப்போ நரேந்திர மோடி வந்து வாராணசியில் நின்னா அங்கே சுற்றி இருக்கிற தொகுதிகளிலும் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குன்னு கால்குலேட் பண்ணாங்களே, அதே மாதிரி தான் இவங்களோட கால்குலேஷனும். அங்கே 1 இயர் அதிகம் இருக்க ஓட்டு இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இவர் பண்ணகரத்தை நிற்கும்போது சுற்றி இருக்கிறதுலேயும் அந்த ரிப்பிள் எஃபெக்ட்ல வந்து அது கன்சாலிடேட் ஆகுமா. இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா அவங்களோட கால்குலேஷன் கரெக்ட் மாதிரி தான். இதுல வந்து சென்னை வழக்கம் போல கம்மியா இருக்கு அப்படின்னு வருது. இவ்வளவு அவேர்னஸ் இவ்வளவு தூரம் விஷயங்கள் செஞ்சும் இந்த ரூரல் அர்பன் டிவைட் இதுல இருக்கும். அர்பன் ஓட்டர்ஸ் தொடர்ச்சியா சின்சியர் ஓட்டர்ஸாவே இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இங்க வந்து நிறைய கோபம் இருக்கும். சென்னை வெள்ளத்துக்கு பிறகு அது கட்டாயமாக அது ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு பெரிய வாக்குகளாக வரும் என்று திமுக தரப்பிலிருந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் சில இடங்கள்ல 50%, இது உத்தேச மதிப்பீடுங்கிறத நான் ஏற்றுக்கொள்றேன். இது வந்து 50, 52 அப்படின்லாம் பார்க்கும்பொழுது அது அதிகபட்சமா 60 தாண்டுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது இல்லையா? அப்போ வந்து சென்னை எஃபெக்ட் ஒன்று,
அதுக்கப்புறம் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல இங்க அப்படிங்கறதும் இது ஒரு காரணம். எதிர்பார்த்தது நடக்கலைன்னா அந்த வாக்க நீங்க சொல்றது சரின்னு எடுத்துக்கிட்டா கூட ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பயன்படுத்த கூட அங்க பதிவாகல. அந்த அளவுக்கு விரக்திக்கு மக்கள் போயிட்டாங்கன்னு நினைக்கிறதா? இப்ப துறைமுகத்துல எல்லாம் 53, வில்லிவாக்கத்துல 50 அந்த இதுலயும் அந்த ரேஞ்சில இருந்துக்கு போகுது. அது 50 இருந்து 60 தான் இருந்திருக்கு போகுது. அப்ப அவங்க அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணல அப்படிங்கிற முடிவுக்கு வர்றதா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அவர்கள் ஒருவேளை வந்து அதிமுக எதிராப்புல திமுகவுக்கு போட்டு மட்டும் என்ன ஆயிரப்போகுதுன்னு ஒருவேளை நினைச்சிட்டாங்களோ அப்படிங்கறத இது காண்பிக்குது. மாற்று அவங்கள மொபிலைஸ் பண்றதுக்கு, அதாவது எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு அவர்களுடைய கோட்டையில அவர்கள் எப்படி மொபிலைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு சென்னையில மொபிலைஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லையோ, அதை செய்வதற்கே வாய்ப்பு இல்லையோ, அதை செய்யக்கூடிய இடத்துல கூட அவர் சரியா செய்யலையோ அப்படிங்கறது தான் இது காண்பிக்குது. சென்னையில இன்னொன்னு வந்து முன்ன வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஹவுசஸ் உண்டு, காலனிஸ் உண்டு, நீங்க மொபிலைஸ் பண்றது ஈஸி. இப்போ நிறைய பிளாட்ஸ் தான் வந்துருச்சு. பிளாட்ஸ்ல போய் நீங்க ஓட் மொபிலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு கட்சிக்கு போய் ஒவ்வொரு அபார்ட்மெண்டா இது பண்ணி மொபிலைஸ் பண்ணி கொண்டு வருதுங்கிறது வந்து அரசியல் பிரதிநிதியோட அங்க இருக்கிற மக்களுக்கு பெரிய அறிமுகமே வந்து ஆமா ரொம்ப கம்மி. அது ஒரு முக்கியமான காரணம். திமுகவோட சென்னையில திமுகவோட சரிவுக்கு அதுவும் ஒரு காரணம். அவங்க முன்ன இருந்த அந்த ஓட் பேங்க் அந்த இது வந்து அவங்களுக்கு சென்னையில குறைஞ்சதுக்கு இந்த பிளாட் கல்ச்சர் வந்ததும் பாரம்பரியமா ஒரு காரணம் இருக்கு. அதாவது இந்தியா முழுக்கவே நகரியங்கள்ல வர வாக்குப்பதிவுகள் குறைவாகத்தான் இருக்கும். அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, உயர் வர்க்க மக்கள், அதிக வசதி படைத்தவர்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பதை வந்து ஒரு இதுவாக கருதுவதில்லை. அவங்க ஜனநாயக கடமையை முடியும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தம் வந்திருக்கு. இரண்டாவது, நகர்ப்புறங்கள்ல ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு இளைஞரோ ஒரு பெண்ணோ வெளிமாநிலங்களிலோ அல்ல வெளியூர்ல வேலைக்கு செல்லுகிற நிலைமை இருக்கிறது. மூன்றாவது காரணம், கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தடவை 3 நாள் விடுமுறை. என்னதான் சொன்னாலும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல முந்தா நாள் பஸ் கிடைக்கலன்னு அதுக்கு ஒரு பேட்டி கேட்டா, நாங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்காக போறோம், இதுல எத்தனை சதவீதம் உண்மை என்பது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அதனால இந்த 3 நாள் விடுமுறை சனி ஞாயிறு திங்கள் வந்தது ஒரு காரணத்துல இந்த நகர்ப்புற மக்கள் டூர் போறாங்க, ஓட்டு போடுவாங்க. அதுவும் ஒரு காரணம் இருக்கும். இயல்பாகவே நகர்ப்புறத்துல அந்த ஒரு காரணங்கள் இருக்கிறது. அதுவும் இருக்கலாம். இதுக்கு வந்து பெரிய அரசியல் காரணத்தை இந்த நகர்ப்புறத்துக்கு மட்டும் நம்ம வலியுறுத்துறதுக்கு வாய்ப்பு. தனவேல் சொல்றது உண்மைன்னா, எளிய மக்களை சாமானிய மக்களை மையப்படுத்தி தான் அரசியல் கட்சிகள் எல்லா வாக்குறுதிகளையும் கொடுக்குறாங்க. அவங்க தான் கால் கெடுக்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வாக்களிக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட எந்த விதமான மாற்றங்களையும் இந்த கட்சிகளும் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. ஆனா அவங்களும் தொடர்ச்சியா இப்ப ஜனநாயக கடமையை ஆற்றிட்டே இருக்க வேண்டியதானா? இது ஒரு கஷ்டமான கேள்விதான். இது இந்த இலவசங்கள் கொடுக்கப்படுவதிலிருந்து ஆரம்பித்து வாக்குகளுக்கு பணம் கொடுக்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பகுதியை மையமாக வைத்து இன்னைக்கு நடக்குது இல்லையா? இது வாக்களிக்காதவர்கள் ஒரு பக்கம். இப்ப இடையில இந்த இலவசங்களும் பணத்தையும் எதிர்க்கக்கூடிய, அதே நேரம் ஒரு அலூஃபா இந்த தேர்தல் ப்ராசஸ்ல இருந்து தள்ளி நிற்கிறதும் இல்லாமல் பங்கெடுக்கிற ஒரு நடுத்தர மக்கள் கூட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அவர்கள் தான் முக்கியமானவர்கள். அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அவர்கள் அந்த தேர்தல் ப்ராசஸ்லையும் ஈடுபடுவார்கள். அதே நேரத்தில் இந்த இலவசங்களையும் அந்த வெறும் ஜிகினாக்களையும் மறுத்து தங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கேட்டு பெறக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாட்கள், இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் ஆகணுமோ அப்படின்னு. இலவசம் அறிவிப்பு, இலவசம் இல்லாத அறிவிப்பு, இப்ப இடைப்பட்ட தேர்தல் இந்த புரிஞ்சுக்கலாமா? இந்த தேர்தல் அப்படித்தானே ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு கட்சிகள் இலவசத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து இல்லை வளர்ச்சி அப்படிங்கறது வந்து நாங்க பேச போகிறோம் அப்படிங்கறத முன்வைக்கக்கூடியவர்களும் ஒரு விதத்துல அந்த போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போகும். சேகர், இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கொங்கு மண்டலத்துல அதிகமான தொகுதிகள் இருக்கக்கூடியது கொங்கு மண்டலம் தான். கிட்டத்தட்ட 72 தொகுதிகள் அங்க இருக்கு. யார் ஆட்சி அமைக்க போறா இல்லைங்கிற முடிவுகளை எடுக்கக்கூடிய பகுதியாகவும் அது இருக்கு. அங்க ஓட்டர் டர்ன் அவுட் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. பெருசா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பகுதியில கிட்டத்தட்ட 60% கூட தாண்டலன்னு தான் நமக்கு இருக்கிற ஃபிகர் சொல்லுது. இது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை கொடுக்குது? அது ஏடிஎம்கேவோட பேஸ் அது. ஸோ அதனால ஏடிஎம்கே ஓட்லாம் போய் சேர்ந்துருச்சு அங்க ஒருவேளை. ஏன்னா திமுக எதிர்பார்த்த அளவுக்கு திமுக வந்து அந்த எதிர்ப்பு ஓட்டை வந்து மொபிலைஸ் பண்ண முடியலையோ, அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த கொங்கு ரீஜனில் வந்து ஏடிஎம்கே என்றைக்குமே அவங்க எதிர்பார்க்குற ரீஜன். நீங்கள் வந்து 96 தவிர நீங்க மத்த எலெக்ஷன் அப்படி எதிர்பார்த்தீங்க ஓட்டர் டர்ன் அவுட் இன்கிரீஸ் தான் ஆயிருந்திருக்கணும். இல்ல, அவங்க ஏடிஎம்கே ஓட்டு அவங்க போய் போட்டுறாங்க. அவங்க ஏடிஎம்கே அவங்களோட ஓட்டு அந்த கொங்குனாலே நாங்க ரெட்டையில அப்படின்னு சொல்லிட்டு போய் போடுற ஓட்டு வந்து அங்க அட்லீஸ்ட் ஒரு 60% இருக்கும். அவங்க போய் போட்டுறாங்க. ஸோ மற்ற கட்சிகள் வந்து தங்களோட ஓட்டை கொண்டு போய் மொபிலைஸ் பண்ணி அதை போட்டாதான்
அதை அவங்க ஓரளவு சரி கட்ட முடியும். அது பண்ணலையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அது இல்லை, இப்போ மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் திரு தனவேல், இது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் இந்த மாவட்டங்கள் ரொம்ப முக்கியமான இதுவாக இந்த மாவட்டம், அது ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை காரணம் காட்டி ஆளுங்கட்சிக்கு சரிவு, இல்ல அதை காரணம் காட்டி எதிர்க்கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு பல ப்ரெடிக்ஷன்ஸ் அதுல சொல்லப்பட்டது. ஆனா இந்த பகுதிகளில் தான் மறுபடியும் வந்து இந்த வாக்கு சதவீத பதிவு என்பது குறைஞ்சிருக்குது. இது எதை காட்டுகிறது? அதாவது வந்து மழை காரணமாக கிராமப்புற பகுதிகள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் பெரும்பாலும் இந்த மழைக்கு அஞ்சவர்கள் இல்லை மக்கள். அவங்க நம்ம விசாரித்தவர், நானே இன்றைக்கு கடலூர் மாவட்டம் இதெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். அந்த மழை முடிஞ்ச பிறகு போய் அவங்க கடமைகளை ஆற்றுறாங்க. கிராம பகுதியை பொறுத்தவரையில் மழையினால வேணுமானா 1% வாக்கு குறையலாமே தவிர மழையினால பெருமளவு மக்கள் வாக்களிக்க போகிறது குறைஞ்சன. நகர்ப்புறங்களில் பெருமழையா இருந்தா கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நகர்ப்புறங்கள்ல மழை அவ்வளவு பாதிப்பு இல்லை. இல்ல, அது எப்படி சொல்லப்பட்டதுன்னா, இப்ப இங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்து நிறைய பேர் தங்கி இருக்கிறாங்க, இங்க ஓட்டு வச்சிருக்கிறவங்க பாதிக்கப்பட்டாங்க, இவங்க ஓட்டு போடுறது மட்டும் இல்ல, இவங்களுடைய குடும்பங்களும் இந்த பாதிப்பை உணர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னையில இருக்கக்கூடிய இங்க தங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய குடும்பத்தாரும் இந்த அந்த அளவுக்கு கோபமா இருக்காங்க ஆளுங்கட்சிக்கு மேலனா சொல்லப்பட்டது. அதாவது மக்கள் தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதற்கு அவங்க, அதாவது மழை இருந்தாலும் இடி இடிச்சாலும் கோபமா இருந்தா போய் ஓட்டு போட்டுருவாங்க. அது மழையை தடுக்க முடியாது. என்ன அந்த உணர்வோட இருந்தாங்கன்னா அவங்க மழைக்காக யாருமே தயங்க மாட்டார்கள். மழை பாதிப்பு சமயத்துல சொல்றேன், மழை பாதிப்பு சமயத்துல இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தாரும் பாதிக்கப்பட்டாங்க. இது இந்த 3 மாவட்டங்கள்ல மட்டும் எதிரொலிக்காது, இன்னும் பரவலாக பல மாவட்டங்களை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு குறிப்பா வட மாவட்டங்கள்ல அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சென்னை பகுதிகளில் இருந்து அந்த சமயத்தில் என்ன கடலூர் மாவட்டம், அதை விட்டோம்னா தூத்துக்குடி தான் அதிகமாக பாதிச்சது. இங்கே அதிகமாக பாதிச்சதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதுல பார்த்தா இந்த வட மாவட்டங்களில் இந்த தாக்கங்கள் பரவலாக இருக்கலாம். அதை விட்டோம்னா அடுத்ததாக தூத்துக்குடியில் இருந்தது. அந்த மழை செயல்பாடு சமயத்தில் இந்த சென்னை, கடலூர் பாடங்களை வச்சு தூத்துக்குடியில் எச்சரிக்கையான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்தாங்க. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்பொழுது இந்த பகுதி தான் மிக அதிகமாக பாதித்தது வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர். இங்கே அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்ல, இதுல எலெக்ஷன் கமிஷன் இந்த முறை திரு சேகர் நிறைய நடவடிக்கைகளை எடுத்தாங்கன்றதை நம்மளால ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ள முடியும். ஆனா எதை கட்டுப்படுத்த வேண்டுமோ, இப்போ நீங்க 10 மணிக்கு மேல 5 நிமிஷம் கூட்டம் நடத்தினா ஒரு எஃப்ஐஆர் போடுற அதே இடத்துல பல 100 கோடி ரூபாய்கள் பண பட்டுவாடா நடக்குதுன்னு வருது, பிடிபட்டிருக்குன்னு வருது. இந்த பணப்பட்டுவாடா, இதை கட்டுப்படுத்துவது, இந்த விஷயங்களில் எங்களால முடியலன்னு ஒப்புதல் வாக்கு மூலமாக இவங்க இந்த 2 தொகுதிகளில் தேர்தல் நிறுத்தினாங்கன்னு பார்க்கலாமா? எலெக்ஷன் கமிஷன் வந்து இட் இஸ் அ வெரி ஒரு புதுவிதமான சேலஞ்ச் அவங்களுக்கு. இந்த தமிழ்நாட்டில் வந்து பணம் விளையாடுறதுங்க வந்து ஒரு 3-4 தேர்தலாகவே நடந்துட்டு இருக்கு. இன்னும் சின்ன விதத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் இண்டஸ்ட்ரி மாதிரி ஆக்கிட்டாங்க. பால் பேக்கெட்டோட போடுறது, நியூஸ் பேப்பரோட போடுறது, இல்லாட்டி டோக்கனை கொடுத்துட்டு நீங்கள் அந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க, பெட்ரோல் பங்கில் ஃப்ரீயாக பெட்ரோல் இது பண்ணுங்க, இது மாதிரி இன் கேஷ் அண்ட் இன் கைண்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமையில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எந்த அஃபிஷியல்ஸை யூஸ் பண்ணி இதை பண்ண முடியும் சொல்லுங்க? இதே ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தானே அங்கே கட்சியில் யூஸ் பண்ண முடியும். அந்த அஃபிஷியல்ஸ் வந்து இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் குதிப்பான், நாளைக்கு எந்த கவர்மெண்ட் வர போறதோ அந்த கவர்மெண்ட் நம்ம எதுக்கு? இப்ப காபந்து அரசு இருக்கும் போதே அவங்களால நேர்மையா தேர்தல் நடத்த முடியாதுன்னா, காபந்து அரசு வந்த பிறகு இவங்க தான் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எப்படி இன்னும் நேர்மையா நடத்த முடியும்? காபந்து அரசே கிடையாது. இங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அபிஷியல்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் சொல்றோமே தவிர, உங்களுக்கு வந்து இவங்க வந்து ஸ்டில் தே ஆர், அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியா வந்து ஏடிஎம்கே தான் பாப்பாங்க. டிஎம்கே தான் டிஎம்கே. நேத்து தாசில்தார், இன்னைக்கு ஆர்வம், மறுபடியும் நாளைக்கு அதே தாசில்தார் தான். ஆமா, அதேதான். அதனால அவங்களோட அவங்க வந்து தங்களோட ஜாப் செக்யூரிட்டிக்காக எது சேஃபோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. ரொம்ப அதுக்காக நீங்க வெளி மாநிலத்திலிருந்து எலெக்ஷன் அப்சர்வர் கொண்டு வந்து அதெல்லாம் செஞ்சாலும் கூட அது ஓரளவுக்கு தான் அது எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா ஃபைனலி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எல்லாமே லோக்கல் அஃபிஷியல்ஸ் தான். ஸோ அவங்கள வச்சு நீங்க செய்யும்போது இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் அதனால ஒரு சஜஷன், நீங்க வந்து இந்த டைத்துல ஒரு 3 மாசத்துக்கு தமிழ்நாட்டில் எனி ஸ்டேட்ல எலெக்ஷன் போற இதுல வந்து ஒரு பிரசிடென்ட்ஸ் ரோலை கொண்டு வாங்க, ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியை கொடுங்க, அவங்கள வச்சு நடத்துங்க அப்படின்னு நீங்க அந்த இது சஜஷன் சொல்லப்பட்டது. பட் அது வந்து கான்ஸ்டிடியூஷனலி அது வேலிடான்னு தெரியல நமக்கு. கான்ஸ்டிடியூஷன் வேலிடா தெரியல. மாநில அரசினுடைய உரிமைகள் மற்ற விஷயங்களுக்குள்ள அது வரும். திரு தனவேல், எலெக்ஷன் கமிஷனர் அரவக்குறிச்சி தொகுதியை அந்த தேர்தலை ஒத்தி வைத்த போது அந்த செய்தி குறிப்புல கடைசி பத்தி ரொம்ப உருக்கமாகவும் அதே சமயம் பல கேள்விகள் எதிர்ப்புற ஒரு பத்தியா இருந்தது.
நான் கடவுளிடம்தான் கையேந்து நிற்கணும், அப்படி ஒரு நிலைமையில நான் வந்து இந்த தேர்தலை இந்த தொகுதியில் இருந்த அரசியல் கட்சிகள் என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்க, கடவுளிடம் போய் நின்று தான் இங்க தேர்தல் நடத்தணுமாங்க கட்டத்தில் தான் இந்த தேர்தலை நான் ஒத்தி வைக்கிறேன்னு. ஒரு நேர்மையான தேர்தலை அரசியலமைப்பு சட்டம் சொல்லி மாதிரி பியூரிட்டி ஆஃப் எலெக்ஷன்ஸ், தேர்தலின் தூய்மை தன்மையை காப்பாற்றுவதற்கு ஒரு தலைமை தேர்தல் ஆணைய அடிப்படையில் அவர் இந்த முடிவு எடுத்தாருன்னு எடுத்துக்கிறதா, இல்ல கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியே இந்த சூழலை சொல்லியிருக்காங்க, தமிழகம்னாலே இங்க பணம் விளையாடும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து வந்திருக்குன்னு பாக்குறதா? அதாவது தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை எக்காலத்திலும் கை கழுவிவிட முடியாது. அதாவது திரு TN சேஷன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதலியாக கடுமையான விதிமுறைகளை, என்ன அதிகாரங்கள் இந்த தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிறது என்பதை அவர் நிரூபித்து காட்டிய தொடங்கிய காலம் முதல் அதற்கு பின்பு வந்த அந்த மூவர் குழுவாக இருந்த ஆணையங்கள் எல்லாம் படிப்படியாக விதிகளை கடுமைப்படுத்தி சிறப்பாகவே தேர்தல் நடத்தி இருக்கின்றன. ஆனால் இந்த பணப்பட்டுப்பட விஷயத்தில் தேர்தல் ஆணையம் வெற்றி பெறவில்லையோ என்கிற கவலையும், இதை எப்படியாவது சரியாக செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலருடைய வருத்தத்தையும் நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும். இதில் தேர்தல் ஆணையம் அரவக்குறிச்சிக்கு வெளியிட்ட அந்த ஆணையில் அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை குறிப்பிட்டிருக்காங்க. கன்வர்லால் குப்தா வெர்சஸ் அமர்நாத் சாவ்லாங்கிற அந்த வழக்கில் the Supreme Court also observed in that case the object of provision limiting the expenditure that it should be open to any individual or political party, howsoever small, to be able to contest an election on footing of equality with any other individual or political party, howsoever rich and well financed it may be, and no individual or political party should be able to secure an advantage over others by reason of its superior financial strength. பணபலம் இருக்கிறது என்கிற ஒரு வாய்ப்பை மட்டுமே பயன்படுத்தி ஒரு சாதாரண கட்சியோ சாதாரண நபரோ தேர்தலில் போட்டியிட வருகிற பொழுது அவருக்கும் ஒரு சமமான ஆடுகளத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இதற்காகத்தான் ஆர்டிகல் 324 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இவங்க தேர்தல் ஆணையத்திற்கு சூப்பரிண்டெண்டன்ஸ், டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல், முழுக்க அரசு இயந்திரம் அத்தனையும் தேர்தல் ஆணையத்தின் கீழ் தான் பணியாற்ற வேண்டும் என்று குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள் கூட தேர்தல் ஆணையம் முழுவதுமாக தோத்து போயிடுச்சுன்னு சொல்லல. சில இடங்கள்ல அவங்க ரொம்ப நல்லா தவறவிடக்கூடாது, முழுமையாக செயல்படுத்தவில்லை என்பது அதிகாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. இது அரவக்குறிச்சிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பிலேயே உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த வலுவான சப்போர்ட்டை சொல்லி இருக்கிறாங்க. இரண்டாவது, அந்த இவங்களுக்கு கொடுத்திருக்க அத்தாரிட்டி பத்தி பேசுறீங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு கூடிய அதிகாரங்களை பத்தி பேசுறீங்க. பத்ரி, உங்களிடம் இந்த இடத்துல இந்த இன்டர்வென்ஷன் கேட்கிறேன். அதிகாரம் சட்ட புத்தகத்துல இருக்கு, ஆனால் அமல்படுத்தக்கூடிய வழி இருக்குல்ல, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ரூட், அது வந்து இவங்க மீண்டும் மீண்டும் அரசு ஊழியர்கள், தம் மாநில அரசு ஊழியர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டியது இருக்கு. அது பாதுகாப்பா இருந்தாலும் மாநில காவல்துறை, மிஞ்சி போனா சிஆர்பிஎஃப் கூப்பிட்டு வந்து ஒரு அவுட்டர் செக்யூரிட்டி தான் பார்க்க முடியுது ஒழிய சர்வேலன்ஸ் மற்ற விஷயங்கள் இவங்களால முடியல. பறக்கும் படைகள் 7000 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டாலும் பணப்பட்டுவாடா நடக்குதுன்னா இது சட்ட புத்தகத்துல சட்ட விதிகள்ல பிரச்சனையா இல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட்ல பிரச்சனையா? இல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட்ல தான் மேக்னிடியூட் நீங்க பார்க்கணும். அதாவது நான் வந்து அடுத்து இந்த ஆளும் கட்சி கீழே தானே இருக்கணுங்கிற பயம் மட்டுமே காரணம் இல்லை. எவ்வளவு அது இந்த பொலிட்டிக்கல் மிஷினரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப பறந்துபட்டது. நீங்க எவ்வளவு நிர்வாகிகளை எந்தெந்த இடத்துலலாம் உட்கார வைப்பீங்க, அவங்க எப்படி கண்ணில் விளக்கெண்ணையை ஊத்திக்கிட்டு எப்படி போய் இதை தடுக்க முடியும்? இது வந்து இன்னொன்று நீங்க கவனிச்சீங்கன்னா, இது வந்து மக்களுடைய கனைவன்ஸோட சேர்ந்து நடக்கிறது. மக்கள் வந்து பணம் கொடுங்கிறாங்க, நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க, அப்ப அவங்க எவ்வளவோ விதத்தில் அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். எப்படி வந்து ஒரு காவலரும் ஒரு நிர்வாகியும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் நிற்க முடியுமா? இல்ல, இங்க இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி தெரியாம தான் வெளியில இருந்து பாதுகாப்புக்கு ராணுவ வீரர்கள் வரவழைக்கப்படுறாங்க. வெளியில இருக்கிற பார்வையாளர்கள் இங்க இருந்து வர்றாங்க, தேர்தல் பார்வையாளர்கள் வர்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பார்க்கிற போது தேர்தல் ஆணையரே வேற மாநிலத்திலிருந்து, இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே வேறு மாநிலத்திலிருந்துனா ஒருவேளை தேர்தல் நியாயமா நடத்தலாம். அது எல்லாமே பிரச்சனை இல்ல, நீங்க யார வேணாலும் கொண்டு வாங்க. நீங்க சைஸ பாருங்க. நீங்க ஒரு கிராமத்துல எவ்வளவு பேர் வந்து அதை தடுக்கிறதுக்கு இருக்காங்க. இது சில செய்திகள் வந்தது இல்லையா, கிராமத்துல அதிகாரிகள் தடுக்க போயும் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து
நீ என்னையா நீ எப்படி இதுல மாதிரி பண்ணலாம், நாங்க இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அந்த அதிகாரி என்ன பண்ணுவாரு, பேசாம திரும்பி வந்துருவாரு. இல்ல ஒரு பஞ்சாயத்துக்கு இவ்வளவு காசுன்னு வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போறேன்னு சொல்லதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து இல்ல இன்னொரு எண்டுல வாக்காளர்களே போய் புகார் கொடுத்திருக்காங்க இல்லையா, உளுந்தூர்பேட்டையில 12 வாக்காளர்கள் எனக்கு பணம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு ஆமா சொல்லி. ஆமா. ஆனா அது வந்து அவர்கள் தனியாக போய் பண்ண மாதிரி நான் நினைக்கல. நான் அது வந்து குறையாக சொல்லல. அது வந்து ஒரு வேட்பாளர் அவர்களை கூட்டிட்டு கொண்டு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கான ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பணம் கொண்டு வரப்ப அதை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற இடத்துல பல இடத்துல இது நடந்திருக்கு. ஏன் திமுக சேர்ந்தவர்கள் வந்து அதிமுக பணம் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க சென்னையிலேயே அதிமுக சேர்ந்தவர்கள் திமுக பணம் கொடுத்தது, ரெண்டு பேரும் மாறி மாறியான இந்த பரஸ்பர குற்றச்சாட்டையும் நம்ம பார்த்திருக்கோம். வாக்காளர்கள் பணம் வாங்கினான்னு சம்மன் அனுப்புனது கூட இந்த முறை முதன்முறையாக இல்ல, அதிகம் அரசியல் மயப்பட்ட மாநிலங்கள்ல தமிழகம் ஒன்று. நெருக்கமா இப்ப 2 குடும்பம் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு குடும்பத்துக்கு அரசியல் தொடர்பு இருக்கும். இப்படி ஒரு சூழல்ல இதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவர் சொல்ல அந்த மேக்னிடியூட் பெருசு அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கிறீங்களா? அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது சொல்வது காரணமாக இருந்தாலும் இதை நாம் ஜீரணிக்க கூடாது. என்ன காரணம்ன்றா, அதாவது வால்யூம் அதிகமாக இருக்குன்னு சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். சிங்கப்பூர்ல வந்து சாலை விதிகளை மீறவர்களை வந்து நீங்க விசிபிளா எங்கே போலீஸ்காரர் நிக்கிறதே பார்க்க முடியாது. ஆனா அங்க இருக்கிற கடுமையான சட்டங்களை யாருக்கும் விதிவிலக்கு அல்ல என்ற என்போர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, அதாவது கண் பார்வையில அதிக போலீஸ் படாம இருக்கிறது. இங்க வந்து 65,000 போலீசார் பாதுகாப்பு, 30,000 துணை ராணுவத்தினர் இங்க வந்து இருக்கிறாங்க போது கொடுக்கப்பட்ட புகார்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு பயம் இருக்கும். அதாவது இது வந்து ஏதாவது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கிற போரே அல்ல. காலப்போக்கில் வந்து அதர்மத்திற்கும் நடக்கிற போராக தேர்தல் மாறிக்கொண்டிருப்பது நம்ம வருத்தத்தோடு சொல்லணும். இப்படி பண்ணும் பொழுது நீங்க குறைவாக எடுத்தாலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. இது அவர் சொன்ன மாதிரி மக்களும் இதுல ஒரு பங்காளிகள் ஆயிட்டாங்க. இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு என்ன நம்ம தெருவுக்கு பணம் வரலையேன்னு கேட்கிற நிலைமைகள் இருக்குது. இன்றைக்கு அரவக்குறிச்சி தஞ்சாவூர் மட்டும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா டோக்கனா எடுத்திருக்கலாமே தவிர, பெரும்பாலான பகுதிகளில் பணப்பட்டுவடா நடக்கிறது என்ற செய்திகள் நம்பகத்தன்மை அளவில் இருக்கு. இதற்கு கடுமையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்க பவர் இருக்கு. அரவக்குறிச்சிக்கு வழங்கப்பட்ட ஆணையிலே நீங்க சொன்ன அந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் சிறு சட்டங்களில் இடமில்லை என்பதை நினைத்துக் கொண்டு இறைவனை வணங்கி ஏதேனும் அதிகாரத்திற்காக எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் அதிகாரத்தை எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக தேர்தல் ஆணையங்கள் கடுமையாக நீங்க சொல்ல வந்தது அவர் சொல்றது கரெக்ட். நீங்க பணம் கொடுத்துட்டு இருக்காங்க, இவ்வளவு தேர்தலில் பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்தவங்களை பிடிச்சி ப்ராசிக்யூட் பண்ணி எவ்வளவு பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் எந்த கேஸும் கிடையாது. இவருக்காக இவர் பணம் கொடுத்தாருன்னு கூட எஃப்ஐஆர் நீங்க பணம் கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, பணம் கொடுத்தா பிடிக்கிறேங்க, அவன் வீட்டுல பணம் இருந்தது, அவன் கார்ல பணம் இருந்ததுன்ட்டு அவனை ப்ராசிக்யூட் பண்ணி அவன் பணம் கொடுக்க ட்ரை பண்ணா பிரைப் பண்ணான்ட்டு நீங்க எவ்வளவு பேரை நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருங்க? ஒருத்தரை கூட கிடையாது. அப்புறம் யாருக்கு பயம் வரும்? தேர்தல் வழக்குகள் அதை விசாரிக்க தனி நீதிமன்றம் அது ஒரு பெரிய தேர்தல் வழக்குகளே சிரிப்பா சிரிக்குதுங்க. ஒருத்தரோட தேர்தலை சேலஞ்ச் பண்ணி நீங்க ஹைகோர்ட்ல போடுறீங்க. அவர் பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது டேர்ம் முடியற வரைக்கும் அது நேரத்தின் அருமைக்கு சிரிப்பா சிரிக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதனால இந்த அளவில் இதை நிறைவு செய்வோம். தொடர்ச்சியாக பல செய்திகளை பார்க்க வேண்டியது இருக்கிறது. சாமானிய தீர்ப்பு 2016 இன்றைய தமிழக சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு நிலவரங்கள் குறித்து உடனுக்குடான செய்திகள் உங்களுக்கு புதிய தலைவர் ஒளிபரப்பாகும். தொடர்ந்து புதிய தலைவரோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.